ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்களே அழகாக ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்களே தைச்சிருவீங்க. பாருங்கள், இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸ் சாரீ கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்தே எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம நெக்கு வந்து தைக்க போகிறோம். நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சு தைக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பிரிக்கிற ஊசி இருக்கு இல்லையா, ஊசி வந்து நீங்கள் இது மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஊசியை 2 பக்கமும் நெக் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நகலாமல் இருக்கும். பாருங்கள், நெக் தைக்கிறோம். நெக் வந்து இதை அடித்து பெரட்டுறது தான். அதனால் அழகாக ஒரு ரவுண்டு தைச்சாச்சு. இப்போ அந்த ஊசி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். அவ்வளோதான். எடுத்துகிட்டு அந்த நெக்கோட ரவுண்டு வர இடங்களில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கட்டிங் மட்டும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த நெக் வந்து திருப்பும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அருமையாக இருக்கும். ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நெக் திருப்பியாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு ப்ரெஸ் தையல் போடுறோம். இப்போ லைனிங் ப்ளவுஸோட பேக் நெக் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே லைனிங்கோடு வச்சு அட்டாச் பண்ணி தையல் போட்டு கீழே வந்து பெல்ட்டு தைக்கிறோம். பெல்ட்டு பாருங்கள் தைச்சாச்சு. அடுத்து டாட் பிடிக்கணும். அந்த லைனிங் அட்டாச் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணுற பாருங்க. ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சே நீங்கள் விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து கிளாத் வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டாட் போட்டாச்சு. இப்போ 2 சைடும் டாட் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ பேக் பார்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் பீஸோட அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், அளவு மார்க் பண்ணியாச்சு. இது பேக் பீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ் தைக்க போகிறோம். கிராஸ் பீஸும் இதே மாதிரி தான் நெக்கை அடித்து தான் திருப்பணும் நம்ம. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து ரைட் சைடு அடித்து திருப்புறோம். பாருங்கள், நெக் அப்படியே தான் வச்சு தைக்கிறோம். தைச்சிட்டு நெக் கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஒரு இடத்துல கட் பண்ணி விடுறோம். விட்டுட்டு திருப்பி விட்டு ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுறோம். ப்ரெஸ் தையல் போட்டுட்டு லைனிங் அப்படியே ஃபுல்லாக அட்டாச் பண்ணி விட்டுறோம். இது ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஸ் தான் இது. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுறோம். நான் ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போதே நம்ம வந்து இதில் கிராஸ்க்கு உரிய டாட்டுக்கெலாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதனால் இப்போ நமக்கு தைக்கும்போது இது ஈஸியாக இருக்குது. 3 பக்கம் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் கஃப் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கஃப் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் வந்து கரெக்டாக அமையும். இந்த கிராஸ் சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே இதில் வராது. நெக்குக்கு ரவுண்டுக்கு கட் பண்ணி விட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் தைக்கிறோம். இந்த பக்கமும் தைச்சிட்டு அதே மாதிரி 3 டாட்டு ப்ளஸ் லைனிங் அட்டாச் எல்லாம் நம்ம பண்ணிடுறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது தைக்கிறதுக்கு நமக்கு. இந்த பக்கமும் டாட் போட்டுட்டு 2 கஃப்பும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிராஸ் தான் வந்து எல்லா ப்ளவுஸுமே சரியாக வரல, கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணி கிராஸ் வந்து நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராஸ் நல்லா அமையும். இப்போ லெஃப்ட்டு ரைட் 2 சைடும் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இதுலேயும் கஃப் நல்லா அமையும். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு தைக்க போகிறோம். பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பெல்ட் தைக்க போகிறோம். பெல்ட் வந்து இது வந்து கட் பண்ணும்போதே எனக்கு 2 பீஸாக கிடச்சிச்சு. 2 பீஸையும் வச்சு லைனிங் நம்ம ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸ் 2ஐயும் சேர்த்து வச்சு 3 பீஸாக தைக்கும்போது அது வந்து நல்லா நமக்கு ஸ்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், பட்டி முடிஞ்சது. ரைட் சைடு பட்டி முடிஞ்சிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பட்டி தைக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடையும் நம்ம ப்ரெஸ் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் தெரிகிறதுக்காண்டி அதில் ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லைனிங் ஜாயின் பண்ணும்போது இந்த நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா, அதை எப்படி நான் மடித்து விட்டேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து சிக்கிக்கும் அப்படிங்கிற ஒரு இது வராது. நல்லாவும் இருக்கும். கிராஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு இழுக்காது, செய்யாது, அமுங்கி தெரியாது. கிராஸ் நல்லா தூக்கலாக இருக்கும்.
இதுலேயே அந்த மடித்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஸ் தையல் போடுறேன். ப்ரெஸ் தையல் போடும்போது அந்த அந்த கிளாத் வந்து கீழ்ப்பக்கமாக நமக்கு மடித்து இருந்தால் போதும். மேல் பக்கம் மடித்து இருக்க வேண்டாம். அது வந்து கொஞ்சம் அழுத்தும். கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பட்டன் பட்டி தைக்கிறேன். இது வந்து ஐ தைப்போம் இல்லையா, ஐ பக்கம், அதாவது நூல் கட்டுவோம் அல்லது ஐவுக்கு கட்டுவோம்ல அந்த பக்கம் 2 ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து வி கிடையாது, 2 பக்கமும் ஐவுக்கு போடுறது. இது ஹூக் சைடு இப்போ தைக்கிறேன் பாருங்கள். ப்ரெஸ் தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து நம்ம அடிக்கிறோம். அவ்வளோதான். இது 5 ஹூக் வச்சிட்டோன்னா இது வந்து ஹூக் பட்டி நமக்கு முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் அளவு ப்ளவுஸை வச்சு அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். ஷோல்டர் எப்போயுமே 2 ஸ்டிச் போடணும். நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஷோல்டர் ஸ்டிச் எப்போயுமே நமக்கு 2 இருக்கணும். 2 இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஷோல்டர், அக்கிள், சைடு எல்லாத்துக்குமே. சைடு வந்து நம்ம 3 ஸ்டிச் அல்லது 4 ஸ்டிச் போடலாம். இப்போ லேஸ் வைக்கிறேன் பாருங்கள். நெக்குக்கு கை ஜாயின் பண்ண முன்னாடியே நம்ம லேஸை வச்சுக்கிறோம். இது ஒரு சிம்பிளான லேஸ் தான். அந்த சாரீக்கு மேட்சாக வந்துச்சு, அதனால இந்த லேஸ் தான் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், நெக்குக்கு ரவுண்டுக்கு வைக்கிறேன். அது லெஃப்ட் சைடு வேண்டாம், சாரீக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடு வைக்கலை. ரைட் சைடு மட்டும் லேஸ் வந்து நல்லா தெரியிற மாதிரி வைப்பேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் பக்கம் வரும்போது மட்டும் லேஸை இழுத்துடக்கூடாது, லைட்டாக கொடுத்துருக்கணும். இது ஹூக் பட்டி சைடு, அதனால் வைக்கலை. இப்போ இந்த லேஸ்லேயும் நம்ம 2 ஸ்டிச் போட்டுறோம். அப்போ தான் லேஸ் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியாமல் நமக்கு வந்து நல்லா தெரியும். பாருங்கள், அந்த பிசுரை வந்து நம்ம ஊசி, பிரிக்கிற ஊசி வச்சு எடுத்து விட்டுக்கணும். ஸ்லோவாக அந்த ஸ்டிச்சை போட்டோன்னா அந்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக உட்காந்துரும். அவ்வளோதான், லேஸ் வச்சு தைச்சாச்சு பாருங்கள். குட்டி குட்டி த்ரெட்டு இருந்துச்சுன்னா உடனே கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், பேக் நெக் நம்ம த்ரெட்டு லேஸ் வச்சு தைச்சாச்சு. குட்டியாக நீட்டி இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். முடிஞ்சு இப்போ கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து கை ஸ்டிச் பண்ணி கையை அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸ் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கையில் ஒரு குட்டி ஜாயிண்ட் வருது. கையில் ஜாயின் போடுறது எப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், லைனிங் கிளாத்தில் வராது ஜாயிண்ட்டு, சாரீ கிளாத்தில் தான் ஜாயிண்ட் இருக்குது. அதனால் 2 சைடும் அந்த ஜாயிண்ட்டை போட்டுட்டு லைனிங் கிளாத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம அடித்து பரட்டி ஒரு ஸ்டிச்சை போட்டு விட்டோன்னா அது வந்து கை ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ 2 பக்கம் கைக்கும் ஜாயிண்ட் வருது. ஜாயிண்ட் போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸை தேவையான அளவு மட்டும் நம்ம பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், 2 பக்கமும் ஜாயின் போட்டாச்சு. இப்போ லைனிங் பீஸ் வச்சு நம்ம கை வந்து தைக்க போகிறோம். கை வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு வருதுல, நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கணும். ஒரு கை தைச்சாச்சு. இன்னொரு கையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இதுவும் அடித்து பரட்டுறது மாதிரி தான். அடித்து பரட்டி ஒரு ப்ரெஸ் தையல் போடுறோம் பாருங்கள். அதில் வந்து குட்டி குட்டி கல்லுலாம் இருக்குது. அந்த கல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சில் மாட்டும்போது ஊசி உடஞ்சிரும். அதனால் அந்த கல்லுலாம் எடுத்து விட்டுறேன். எப்போயுமே இந்த ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த ஸ்டிச்சு வர இடத்துல வர்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும். இல்லைன்னா அது வந்து ஊசி உடஞ்சிரும் சீக்கிரம் நமக்கு. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வருது. எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தேவையில்லாத கிளாத்தெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ கை வந்து நம்ம தைச்சாச்சு. கை 2 பக்கம் கையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு சைடு அப்படியே நம்ம எப்பயும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி கை சைடு அடிச்சிடணும். இப்போ வந்து நமக்கு வந்து கை ரெடி ஆயிடுச்சு. கையை அப்படியே கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா 2 ஸ்டிச்சு, அதே மாதிரி 2 ஸ்டிச் நம்ம அக்குள் கை ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே 2 ஸ்டிச் போட்டுருங்க. 3 கூட போடலாம், ஏன்னா அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து நமக்கு முக்கியமானது வந்து அந்த கை தான். கை நம்ம போட்டு இழுக்கும் போது தான் அந்த இடத்துல கிளியறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் 3 ஸ்டிச் எப்போயுமே கைக்கு போட்டுருங்க. இப்போ 2 கையும் முடிஞ்சிச்சு. அப்படியே ஜாயின் பண்ணிட போகிறோம். கையை ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. எப்படி பண்ணுறதுன்னு இதில் பார்த்துக்கலாம். சென்டர்லேருந்து வச்சுக்கணும். சென்டர்லேருந்து அந்த லாஸ்ட் வரை எப்படி, சென்ட்ரு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஷோல்டரில் வந்து கை வந்து அந்த ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். ஷோல்டர்லேருந்தே நீங்கள் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். இப்போ ரைட் சைடு கை ஜாயின் பண்ணுற மாதிரிங்க.
அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வளைவு கட் பண்ணது எப்போயுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம தைக்கணும். அதை ரொம்ப கேராக பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப நமக்கு தப்பு வர இடம் அந்த இடத்துல தான் எல்லாருக்குமே வரும். 2 கையும் தைச்சிட்டோன்னா மறுபடியும் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முதைய நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு கையை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடும் அப்படியே தைச்சிட்டோன்னா நமக்கு ப்ளவுஸ் முடிஞ்சு. சைடு தைக்க முன்னாடி கையில் ஒரு லேஸ் வருது. அந்த நெக்குக்கு வச்சோம் இல்லையா, அதே லேஸ் வந்து கையிலையும் ஒரு சின்னதாக அந்த லேஸ் வச்சு விட்டுறோம். வச்சுட்டு 2 ஸ்டிச் போட்டுறோம் லேஸ்லேயும். 2 கைக்குமே அதே மாதிரி லேஸை நம்ம முதைய வச்சிடறோம். வச்சுட்டு நம்ம சைடை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடுறோம் பாருங்கள். இதில் ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அது அளவு ப்ளவுஸு. இது வந்து நம்ம இப்போ தைச்ச புது ப்ளவுஸு. இதில் நெக்கு ரவுண்ட் நெக்கு, அந்த லேஸ் வச்சுருக்கோம். ப்ளவுஸ் வந்து இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் தான். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.